ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த காலை வேளையிலே நாங்கள் வரவேற்கிறோம். தேவன் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாரத்தை கொடுத்து இந்த காலை வேளையிலே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே நாம் தேவனை நோக்கி பார்த்து, நாம் தேவனை ஆராதித்து இந்த வாரத்தை ஆரம்பிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறபடியால் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? இந்த வேளையிலே ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசித்து, நாம் பாடி ஆராதித்து ஜெபித்து நாம் முடிப்போம். சங்கீதம் 23 அதிகாரம் முதல் 3 வசனங்களிலே, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது he leads me என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாரத்திலே தேவன் நம்மை நடத்த போகிறார். யார் நடத்த போகிறார் என்றால், அவர் நல்ல மெய்ப்பராய் இருக்கிற தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், அவர் நம்மை நடத்த போகிறார். அவர் எங்கு நடத்த போகிறார் என்று பார்க்கும் பொழுது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை நம்மை நடத்த போகிறார். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நம்மை நடத்த போகிறார். நீதியின் பாதையிலே தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நடத்த போகிறார். அதிலே பார்க்கும்போது யோவான் 10 அதிகாரத்திலே தேவனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பெண், நான் என்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறேன், அவைகள் என்னை அறிந்திருக்கிறது, நானும் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை பின்பற்றி வரும் என்று சொன்னது போல நாம் we are going to follow him. He is going to lead us throughout this week. இந்த வேளையிலே நாம் இந்த புல்லுள்ள இடங்களிலே அமர்ந்த தண்ணீர் என்று பார்க்கும்போது அது செழிப்பை குறிக்கிறது, அது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, அது விடுதலையை குறிக்கிறது, அது சமாதானத்தை குறிக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு சமாதானத்தை தந்து நம்முடைய காரியங்களிலே அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை அவர் அந்த புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நடத்தி நம்மை கொண்டு செல்ல போகிறார். இந்த வேளையிலே என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கில்லை என்று சொல்லி நாம் பாடி ஆராதித்து நாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி நாம் இந்த வாரத்தை ஆரம்பிப்போமா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால். நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பார், பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. பாடுவோம். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பார், பயமே எனக்கில்லை. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லை, 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 பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயமே எனக்கு. நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் உன் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் உன் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் குறியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் குறியேற்றுவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே,
நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பார், பயமே எனக்கு. சொல்லுவோம், நம்பிடும் தேவன் என் தூரமாயிருப்பார், கலக்கமே எனக்கு. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பார், பயமே எனக்கு. ஆமென். நம்பிடும் தேவன் என் தூரமாயிருப்பார், கலக்கமே எனக்கு. பயமில்லை, 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 பயமில்லையே. கர்த்தருக்கு பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லை, 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 பயமில்லையே. சாதல் கர்த்தருக்கு பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஹல்லேலூயா. பயமில்லை ஆண்டவரே, எங்களை நடத்திடும் தேவன் நீர். எங்களை புல்லுள்ள இடங்களில் நடத்தி எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிறீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லாம் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை ஆண்டவரே, by the still waters Lord, you lead us behind the still waters, oh Master. Hallelujah. Lord, we thank you Master. இந்த வாரம் முழுவதும் எங்கள் வேலைகளிலே, எங்கள் படிப்புகளிலே, எங்கள் குடும்ப வாழ்க்கையிலே, எங்களுடைய ஊழியங்களிலே, எங்களுடைய சபைகளிலே, எங்களுடைய தேசங்களிலே ஆண்டவரே, நீர் எங்களை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை கொண்டு போய் விடுகிற யெகோவா ஈரேயா இருக்கிறீர். எல்லாம் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே, பயமில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவன், உம் தாளும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தேவன், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தேவன், உம் தாளும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரே, நீர் மாத்திரம் மாத்திரம் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எனக்கு. ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு.
சொல்லுவோம். நீர் மாத்திரம் போதும் எனக்கே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கே, நீர் மாத்திரம் போதும் எனக்கே, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, இயேசு மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், இயேசு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் போதும். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் அவர் நம்மை மெய்ப்பராக, அவர் நல்ல மெய்ப்பராக, அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் நடத்தி, அவர் அமர்ந்த தண்ணீர்களண்டை நம்மை கொண்டு போய் நம்மை தேற்றி, அவர் நீதி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபித்து இந்த வாரத்தை ஆரம்பிப்போமா? சொல்லுவோமா ஒரு முறை? இயேசு மாத்திரம் போதும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கு இயேசு மாத்திரம் போதும் ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனைக்கு இயேசு மாத்திரம் போதும் ஆண்டவரே, என்னுடைய தேவைக்கு இயேசு மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய மழையாய் இருந்தாலும் ஐயா, அது எவ்வளவு பெரிய கட்டாய் இருந்தாலும் ஆண்டவரே, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாய் இருந்தாலும் ஆண்டவரே, இயேசுவின் நாமம், இயேசு மாத்திரம் போதும் ஐயா. தேவாவியானவர் மாத்திரம் போதும். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை நடத்த போகிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you because you're going to lead us, O Master. Hallelujah. யார் யார் என்னென்ன பிரச்சனையோடு இருக்கிறார்களோ இந்த வாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரே, இயேசுவே நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லுகிறோம். பிரச்சனையை பார்த்து இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. வியாதியை பார்த்து இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் இயேசு மாத்திரம் போதும் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய சிரசின் மேல் தங்கட்டும் ஆண்டவரே. அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொன்னது போல உம்முடைய ஆசீர்வாதமே அவர்கள் சிரசின் மேல் தங்கட்டும் ஐயா, அவருடைய குடும்பங்களிலே தங்கட்டும் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தினாலே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை வைத்து நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அப்பா கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய விடுதலையின் ஆவியை கட்டவழுக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னது போல இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வாதமாய் இருந்து ஆண்டவரே, நாங்கள் மீண்டுமாக வந்து உம்முடைய சமூகத்தில் சாட்சி சொல்ல நீர் வைக்க போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை நடத்த போகிறார். Hallelujah. God bless you and God be with you. Let this week be a blessed week. In Jesus' mighty name we pray. Amen. Amen. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும்